உயிர்த்தெழுந்த நாள்னு சொன்னாலே எல்லாரும் ஈஸ்டர் தான் சொல்றாங்க. ஈஸ்டர்ங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணவே கூடாது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம், அந்தைய பாபிலோன், அங்கே கட்டப்பட்ட இஸ்டார் என்கிற பெண் விக்கிரகத்தினுடைய தெய்வம், அந்த இடத்துல இருந்தா இந்த வார்த்தை வந்தது. சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இஸ்டார் தெய்வத்துக்கு, பெண் தெய்வத்துக்கு ஜனங்கள் பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. தான் நாளடைவில் என்ன நடந்ததுன்னா, கிறிஸ்தவம் வளர வளர, இயேசுவை பற்றி எல்லா நற்செய்தி போக போக, அந்த இஸ்டார் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. நடந்தது. அப்போ அந்த இஸ்டார் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாடுவாங்க. எப்ப பண்டிகை கொண்டாடுவாங்கன்னா, இதே ஏப்ரல் மாசம் யூதர்களுக்கு பஸ்கா பண்டிகை. அது இயேசு சிலுவையில் அறையப்படுகிறது, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதும் இந்த நாட்களை ஒட்டிதான் வருகிறது. அப்ப என்ன நடந்தது? சாத்தான் ஒரு தந்திரமாய் கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு தந்திரமான வேலை செஞ்சு விட்டுட்டான். என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? இந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக போயிட்டாங்களா, கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க, கத்தருக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவருக்குள்ள போன உடனே இஸ்டார் தெய்வத்துக்கு பண்டிகை கொண்டாட ஜனங்கள் இல்லாம போயிடுச்சு. அதனால சாத்தானுக்கு அது பிடிக்கல. அந்த பொறாமையில சாத்தான் என்ன செய்தான்? இந்த இஸ்டார் என்கிற பேரை நேர அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள டைவர்ட் பண்ணி, கிறிஸ்தவங்க இயேசு உயிர்த்தெழுந்தன்னு சொல்ற உயிர்த்தெழுந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அப்ப அந்த செலிப்ரேஷனை என் பேர்ல செலிப்ரேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ங்கிற பேரை இங்கிலீஷ்ல ஈஸ்டர்னு கொண்டு வந்து கிறிஸ்தவங்க எல்லாரும் ஆராதனை பண்ணுவது இயேசு உயிர்த்தெழுந்த ஆராதனை. ஆனா பெயரோ ஈஸ்டர்ங்கிற இஸ்டார் தெய்வத்துக்கு. இது எப்படி இருக்கு பாருங்க. தெரியல, நமக்கே தெரியல. நம்ம அறியாமலேயே நாம ஒரு இதுல கண்ணில மாட்டிக்கிட்டோம் இத்தனை வருஷமா. ஆனா ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமென். சாத்தான் கிறிஸ்தவங்களுக்குள்ள இப்படி ஒரு தவறான ஒரு ஒரு விக்கிரகத்தின் பெயரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி இஸ்டார் தெய்வத்தின் பண்டிகையை ஈஸ்டர் பண்டிகையாக ஈஸ்டர்ங்கிற வார்த்தையில கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டான். அப்ப கிறிஸ்தவங்க அறியாமலேயே, தெரியாமலேயே, உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்த ஆராதனை, ஆனா பேரோ இஸ்டார் தெய்வத்தின் பேர்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு தீமை பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறதுனால மேற்கொண்டு நாம் ரொம்ப விழிப்பாயிருப்போம். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு நீங்க இதை சொல்லலாம். அநேகர் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்பினாலும் நம்பாட்டாலும், விரும்பினாலும் விரும்பாட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இதுதான் உண்மை. ஆமென்.